ஸோ ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to reverse a number digit by using Python. ஓகேவா? அதாவது ஒரு நம்பரோட டிஜிட்டை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ 1 to 5 இருக்குன்னா அதை வந்து 3 5 2 1 வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இன்டர்வியூவில் வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அல்லைனா இந்த மாதிரி லாஜிக்குள்ளே வேறு கொஸ்டின்ஸும் இருக்கும். சரியா? ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி, அல்லைனா டிஜிட்டை தனியாக எடுத்து பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டே இன்டர்வியூவில் சொல்லிடுவாங்க, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் நம்பர் வாங்குகிறோம். சரியா? இன்புட்டாக வாங்குகிறோம். இல்லைனா பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து யூசர் நம்பர் வாங்கினா மல்டிபிள் நம்பர்ஸ்க்கு செக் பண்ணலாம். இல்லைனா ஒரு வாட்டியும் வந்து எடிட் பண்ணுற மாதிரி, அதில் இந்த கோடில் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால யூசர் நம்பரை இன்புட்டு என்டரே நம்பர். ஓகேவா? இன்ட்டுன்னா என்னென்னா இன்டீஜர் நம்பர் வாங்குறதுனால நம்ம இன்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்புட் வந்து சிண்டெக்ஸு. இன்புட் வாங்குறதுக்கு பைத்தன் சிண்டெக்ஸ் இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அதை போடணும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். டெஃப் ரிவர்ஸ் நம்பரு, அதுக்குள்ளாடி வந்து என்னன்னு சொல்கிற ஒரு பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எண்ணில் தான் என்ன வரும்னா இந்த யூசர் நம்பர் வந்து வரும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்ட் ரிவர்ஸ் நம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் நம்பரை கால் பண்ணி அதுக்குள்ளாடி யூசர் நம்பரை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பிரிண்ட் எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆன்சரை வாங்கியிருக்கேன். கரெக்டாக ஃபைனல் அவுட்புட்டை வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பிரிண்ட் கமெண்ட் தேவை. அதனால் பிரிண்ட்டுக்குள்ளாடி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் எனி லாஜிக் பார்க்கலாம். அதாவது ரிவர்ஸ் ஈக்குவல் டு 10. ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம எதாவது ரிவர்ஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. கரெக்டாக. ஸோ அது 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயில் என் கிரேட்டர் தேன் 0. அதாவது யூசர் நம்பர் வந்து, அதாவது இந்த எண்ணில் தான் இப்போ யூசர் நம்பர் இருக்குது. ஸோ இந்த எண் வந்து 0 விட அதிகமாக இருக்கும்போது, ஓகேவா? இந்த நம்பர் 0 அதிகமாக இருக்கும்போது அதோட லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கணும். லாஸ்ட் டிஜிட்டை எடுக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? என் மாடுலஸ் ஆஃப் 10. அதாவது என்னை வந்து மாடுலஸ் பண்ணணும், 10ஆல் மாடுலஸ் பண்ணணும். அப்போ எக்ஸாம்பிள் 1253 மாடுலஸ் 10ன்னா என்ன வரும்னா 3 வரும். சரியா? 125.3 வரும். சரியா? மீதி வந்து 3 இருக்கும். 3யை வந்து நமக்கு மாடுலஸில் 3 கிடைக்கும். நீங்கள் வேணால் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ இங்கே வந்து 3 வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ரிவர்ஸ் ஈக்குவல் டு என்னது? ரிவர்ஸ் வந்து இப்போ 0வாக இருக்குது. ரிவர்ஸ் கூட இன்டு 10. ரிவர்ஸை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் டிஜிட்டால் ஆட் பண்ணணும். ஓகேயா? அப்போது இப்போ இருக்கிற ரிவர்ஸோட வேல்யூ என்னது? 0 இன்டு 10 0 தான். ப்ளஸ்ஸு டிஜிட் எவ்வளவு? 3. அப்போது இங்கே என்ன கிடச்சிருக்கு? இப்போது 3 கிடச்சிருக்கு. ரிவர்ஸோட வேல்யூ இப்போ என்னது? 3. சரியா? நெக்ஸ்ட்டு ரிவர்ஸுக்கு இங்கே போய் 3 வந்து அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா என் ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல் டு 10. ஃப்ளோர் டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு 10. அதாவது நமக்கு இந்த 3 வந்து கிடச்சாச்சு. இனி 1 to 5 மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 1 to 5 எடுக்கணுமா நமக்கு தனியாக? அதுக்காக தான் நம்ம இந்த நம்பரை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ளோர் டிவிஷன் பண்ணியிருக்கோம். அப்போது என் ஈக்குவல் டு என் ஃப்ளோர் டிவிஷன் 10. அதுதான் என் ஃப்ளோர் டிவிஷன் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ என் ஃப்ளோர் டிவிஷன் 10ன்னா எவ்வளோ வரும்? 125.3 டிவைட் பண்ணும்போது 125.3 வரும். ஸோ 3யை வந்து ஃப்ளோர் டிவிஷனில் எடுக்காது, இந்த ஹோல் நம்பர் மட்டும்தான் எடுக்கும். ஸோ இங்கே வந்து இப்போது என்னது? 125 மட்டும் நமக்கு கிடைக்கும். சரியா? 125 இப்போது என்னோட வேல்யூவாக மாறியாச்சு. ஸோ இப்போவும் ஒயில் லூப்பு ரன் ஆகும். ஏன்னா 0 கிடையாது, 0 இன்னும் ஆகலை. 125 நமக்கு கிடச்சிருக்கு. மறுபடி இந்த 125 வந்து என்ன பண்ணணும்? மறுபடி மாடுலஸ் பண்ணணும். மாடுலஸ் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்டான 5 கிடைக்கும். ஓகேவா? இப்போ டிஜிட் என்ன நமக்கு? 5 கிடச்சாச்சா? இப்போ ரிவர்ஸ் நமக்கு என்னவா இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 இன்டு 10 30 ப்ளஸ் டிஜிட் எவ்வளவு? 5. அப்போது 35 நமக்கு என்ன கிடைக்கும்? 35. ஓகேயா? 35 கன்வெர்ட் ஆயிடுச்சா? அப்போது இது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 3 5 மாறியாச்சு. அதே மாதிரி அடுத்தது வந்து என்னது? 5 நமக்கு கிடச்சாச்சு. இனி வந்து 12 கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த 1 to 5 வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணும்போது 12 கிடைக்கும். இப்போவும் என்னது? மறுபடியும் லூப் கண்டினியூ ஆகும். ஏன்னா 0 இன்னும் ஆகலை. இப்போ மறுபடியும் சேம் இது நடக்கும். ஸோ டிஜிட் வந்து என்னவா இருக்கும்? என்னவா மாறும்? 2ஆக மாறும். ரிவர்ஸ் வந்து 35 இருக்குது. 35 இன்டு 10 350 ப்ளஸ் 2 352 மாறும். ஓகேயா? இந்த மாதிரி லாஸ்ட்டு 1 ஆகிறது, 1க்கு மாறும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக என்னது? 0வாக மாறும். 0 வரும்போது என்ன ஆகும்னா லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேவா? இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது.
ஓகே, இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம்.